இயேசுவின் சிலுவை மரணம். கபாலஸ்தலம். கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படி கொண்டு போகிறவர்கள் கபாலஸ்தலம் என்று அர்த்தங்கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு வருகிறார்கள். இது எருசலேமுக்கு அருகில் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டிய கைதிகளை சிலுவையில் அறைந்து கொல்லுவது வழக்கம். தேசத்தின் நீதியை நிலைநிறுத்துவதற்காக குற்றவாளிகளை இங்கு நீதிக்கு பலியாக செலுத்துகிறார்கள். இதே ஸ்தலத்தில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதிக்கு பலியாக செலுத்தப்படுகிறார். கொல்கதா என்னும் இந்த இடத்திற்கு கபாலஸ்தலம் என்று பொருள். இங்கு மரித்தோரின் மண்டை ஓடுகளும் எலும்புக்கூடுகளும் குவிந்து கிடக்கும். தங்களுக்கு தீட்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவற்றை யூதர்கள் யாரும் தொடமாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் சிலுவையில் தமது ஜீவனை ஒப்புக் கொடுத்து மரணத்தை அளிக்கிறார். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் இடத்தில் இயேசு ஜெயம் பெறுகிறார். இந்த ஸ்தலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் தீட்டை அகற்றி இதை மகிமைப்படுத்துகிறார். போர் சேவகர்கள் இயேசு கிறிஸ்துவை இங்கு சிலுவையில் அறைகிறார்கள். சிலுவை மரத்தின் மீது இயேசுவின் கால்களையும் கைகளையும் ஆணிகளால் அறைந்து அவரை சிலுவை மரத்தின் மீது தூக்குகிறார்கள். சிலுவையில் அறையப்படுகிறவரை இவ்வாறு ஆணிகளால் அறைந்து தூக்குவது வழக்கம். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கும்போது மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறார். அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பை நினைவு கூர்ந்து இந்த வேதனைகளையெல்லாம் சகித்துக் கொள்கிறார். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா எருசலேமுக்கு வெளியே உள்ள இடம். ஓரிகன் என்னும் வரலாற்று ஆசிரியர் கொல்கதாவை பற்றி கூறும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில்தான் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டார் எனவும் அவருடைய கபாலம் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் எழுதியிருக்கிறார்.